السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، ورفعنا لك ذكرك. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين، تاجر الأمة شفيع المذنبين، شفيعي يوم القيامة. الله يا هادي اللهم صل على سيدنا محمد، اللهم صل على سيدنا محمد. اللهم نادر الله حاضر الله ماهر الله نادر الله حاضر الله ماهر الله يا رحمن الرحيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும், அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக ஜும்மாவிற்காக இங்கே முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்மாவில் வருகை தருகிறார் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் பேசியிருந்தோம். இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஆங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனை புகழுக்குரிய பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் தோன்றி முதல் படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களிலிருந்து உலகத்துடைய சக்கரவர்த்தி கடைசி நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை வாழ்ந்த வந்த நபிமார்கள், எல்லாம் நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅஜிசாக்கள், ஒவ்வொரு அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் அல்லாஹ்வுடைய அருமறையாம் திருமறையில் அதிகமாக முஅஜிசாக்களை குறித்து பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து புகழ் பேசினாலோ அல்லது புகழ் பாடினாலோ செவி தாழ்த்தி கேட்கக்கூடிய மக்கள் ஏராளமாக உண்டு. அதில் புகழக்கூடிய மக்களும் புகழ் பேசக்கூடிய மக்களும் ஏராளமாக உண்டு. நபிகளாரை குறித்து பேசினால் அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டு புகழ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்களும் ஏராளமாக உண்டு. அநியத்திற்குரியவர்கள், எல்லாம் நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கப்பட்ட அற்புத முஅஜிசாக்களை வைத்து அல்லாஹ்வே அவனுடைய அருமறையாம் திருமறையில் புகழ்ந்து பேசுவான் என்பதை பல வரலாறுகள் குர்ஆனின் வாயிலாகவும் நபிகளாருடைய சொல் ஹதீஸின் வாயிலாகவும் காணப்படுகிறது. அநியத்திற்குரியவர்கள், பாராட்டுக்கு ஒரு எல்லை உண்டு, புகழ் என்கிற வார்த்தைக்கு ஒரு எல்லை உண்டு. அளவுக்கு மீறி புகழ்வது என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் காணப்படாது. புகழுக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை நாம் அனைவரும் தெரிந்தது ஒன்று, நம் அனைவருக்கும் தெரியும். உதாரணத்திற்கு சொல்ல போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஹதீஸ் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க: என்னை யூதர்களோ நசராணிகள் புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது.
சென்ற ஆண்டு கூட அனைவருக்கும் தெரியும், அந்த ஹதீஸுடைய ஆதாரபூர்வமான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு கட் அவுட்டின் வழியாக பதிவாகி இருந்தது. கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசராணிகளும் யூதர்களும் புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள் என்று சொன்னார் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஈடாக வைத்து புகழ்ந்தார்கள். அதனால் அவ்வாறு என்னை புகழாதீர்கள் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க. கணியத்திற்குரிய குர்ஆனுடைய ஒரு வார்த்தை பதிவாகி இருக்கிறது, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். உஸைர் நபி அல்லாஹ்வுடைய மகன், உஸைர் நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்ந்தார்கள். அப்படி புகழ வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்பதாக ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில தெளிவாக பதிவாகி இருக்கிறது. என்ன பதிவாகி நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹ் முதலிடம். நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல சொல்லக்கூடிய இதில் சொல்லக்கூடிய ஹுக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் இடம் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ்வுடைய இடத்திற்கு எந்த நபிமார்களும் செல்ல முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்பட. அல்லாஹ்வுக்கு அடுத்து நம்முடைய கொள்கையில் வைக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நபிகளாருக்கு சொந்தமான இடம். கணியத்திற்குரியவர்களே, ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்று சொன்னால், நம் அனைவருக்கும் தெரியும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்கிற வார்த்தை தெரியும். அதைதான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லும் பொழுது பி அப்திஹி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி, என்னுடைய அடியார் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். உதாரணத்துக்கு சொல்ல போனா, மேராஜ் பயணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்து சென்றோம் சொல்லக்கூடிய வார்த்தை சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, என்னுடைய அடியாரை அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்பொழுது கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நாம் புகழக்கூடியவர் நபிகளாரை எவ்வாறு புகழ வேண்டுமோ அவ்வாறு தான் புகழுகிறோமே தவிர, புகழை அல்லாஹ்வுக்கு ஈடாகவோ அல்லாஹ்விற்கு மேலாகவோ நாம் புகழவில்லை. கணியத்திற்குரியவர்களே, சில ஹதீஸுகளும் சில வரலாற்றின் வழியாக சொன்னால் மிக தெளிவாக புரியும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் குர்ஆன்ல 4 இடம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பற்றி பல இடங்களில் குர்ஆன்ல பதிவாகி இருக்கிறது. நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாறையை அடித்தார்கள். அந்த பாறையை அடிக்கும் பொழுது அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது. அதை குறித்து அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக புகழ்ந்து பேசுகிறான். நியத்திற்குரியவர்களே, இது பெரும் அதிசயம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையில், ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது அங்கு ஒரு நிகழ்வு நடந்தது. என்னவென்று சொன்னால், எல்லா மக்களும் இருக்கக்கூடிய மக்கள் 1400 1500க்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருந்தது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சமயத்துல அங்கு ஒழு செய்வதற்காக ஒரு பாத்திரத்துல சிறிதளவு தண்ணீர் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணீர், ஒரு மனிதர் ஒழு செய்யக்கூடிய அளவிற்கு தண்ணீர் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஒழு செய்யும் அளவிற்கு தான் தண்ணீர் இருக்கிறது, இப்பொழுது இந்த தண்ணீரை வைத்து எப்படி நாம் பயன்படுத்துவது என்று கேட்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்துக்குள் கையை நுழைத்தார்கள். அதற்கு பின்னால் எடுக்கும் பொழுது நபிகளாருடைய கலிமா விரல் என்று சொல்லக்கூடிய ஆள் காட்டி விரலின் வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரை நாங்கள் ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட தோழர்கள் இருந்தோம். எல்லாம் தோழர்களும் அந்த தண்ணீரை குடித்தோம். எங்களுடைய பாத்திரங்களிலும் தண்ணீரை நாங்கள் பிடித்து வைத்து கொண்டோம் என்பதாக ஹதீஸின் வாயிலாக புகாரி போன்ற ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அப்போ குர்ஆனின் வாயிலாக பாறையில் அடித்து தண்ணீர் வந்ததை அல்லாஹ் புகழ்ந்து பேசும் பொழுது நபிகளாருடைய விரல்களில் தண்ணீர் வந்ததை நாம் புகழ்ந்து பேசுவதில் எவ்வித குறைகளும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை. கணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அனைவரும் கடமை பெற்று இருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு தோழர்,
வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதற்காக எதற்காக தெரியுமா? கடும் பசி, ரொம்ப பசியினால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து நிற்கும் பொழுது அந்த பசியை சொல்ல முடியல. நபிகளாருடைய வீட்டுக்குள் வந்து அமரும் பொழுது ஒரு கிளாஸ்ல ஒரு டம்ளர்ல பால் வருது. அந்த பாலை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த தண்ணீரை குடிப்பாங்க, அந்த பாலை குடிப்பாங்க, அந்த பாலை குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுப்பாங்க என்கிற ஒரு ஆசையில அந்த சொம்புடைய பாத்திர பாலை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. நபிகளார் அந்த சொம்புடைய பாலுடைய சொம்பை வாங்குறாங்க. வாங்கி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. குடித்து விட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? அபூ ஹுரைராவை நம்முடைய தோழர்கள், திண்ணை தோழர்களை கூட்டிட்டு வாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, நமக்கு கிடைக்கப்பட்ட பால் கொஞ்சம் பால் தான், இந்த பாலை திண்ணை தோழர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, திண்ணை தோழர்னா 1-2 இல்லை, ஏறத்தாழ 400 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த 400 பேருக்கும் தந்தா முடியவும் முடியாது. இப்போ என்ன நடக்க போகிறது என்பதாக தோழர்களை அழைத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களின் மூலமாக அந்த பாலை கொடுக்கறாங்க. ஒரு தோழர் குடிக்கிறார், 2வது தோழர் குடிக்கிறார். அப்படியே குடிக்கிறாங்க 400 பேர்களும் குடித்து விட்டதற்கு பின்னால் கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அந்த பாலுடைய பாத்திரம் வருது. குடிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கையில கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் குடி அபூ ஹுரைரா சொல்றாங்க. மீண்டும் குடிக்கிறாங்க, மீண்டும் கொடுக்கறாங்க, மீண்டும் குடி அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. குடித்து எந்த அளவு தெரியுமா? ஹதீஸுடைய ஏழை குறிப்புல பதிவு செய்யறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிறுகள் எல்லாம் நிரம்பி கண்கள் கலங்கும் அளவிற்கு வயிறு நிரம்ப நிரம்ப அந்த பாலை குடித்தார்கள். கடைசியில இப்படியே சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் தப்பா நினைச்சது தப்பு தான், நான் உள்ளத்துக்குள்ள நினைச்சேன் தான், இந்த பாலை எனக்கே பத்தாது எல்லா தோழர்களுக்கும் எப்படி வரும் என்று நான் யோசித்தது தவறுதான், யா ரசூலல்லாஹ் அதனால் மன்னிச்சிருங்க என்பதாக சொன்னதாகவும் வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, இப்ப அற்புதம் நிறைந்த நபிகளாரை புகழாமல் எப்படி ஒரு மனிதர்களால இருக்க முடியும்? குர்ஆன்ல இப்படி ஒரு வரலாறு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த 2 அற்புதங்கள். ஒன்று என்ன தெரியுமா? தான் கையில் வச்சிருக்கக்கூடிய அசா கொம்பு, அசா கட்டை, ஒரு அற்புதம் ஒன்று. இது என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, இந்த அசாவை கீழே போடும் பொழுது அது பாம்பாக மாறும், அந்த அசாவை பிடிக்கும் பொழுது அது மறுபடியும் நார்மலான கட்டையாக மாறிவிடும். இது ஒரு அற்புதம். 2வது அற்புதம், அல்லாஹ் ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது என்ன தெரியுமா? தன்னுடைய கையை பலா பக்கத்திற்கு கீழ் கொண்டு போனார் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியுமா? அக்களுக்கு கீழே அந்த கைகளை கரங்களை வலது கையை கொண்டு போகும் பொழுது அந்த கை பிரகாசமாக ஜொலிக்கும். இந்த 2 அற்புதம் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள். நீதிக்குரியவர்கள, இது அற்புதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன்ல பல இடங்கள்ல புகழ் சொல்லுவான். ஃபிரௌனுடைய கூட்டம் சூனியக்காரர்கள் வந்தார்கள். அந்த சமயத்துல அவர்கள் கயிறுகளை ஊதி போடும் பொழுது அது சிறு சிறு பாம்பாக ஓடியது. மூசா நபியே, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சியை அசாவை போடுங்கள். போடும் பொழுது பெரும் பாம்பாக ஆகி அந்த சிறு பாம்புகளை முழுங்கி விட்டது என்பதாக குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு சான்று. இணையத்திற்குரியவர்களே, இது ஒரு அற்புதம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரங்களிலிருந்து எதையெல்லாம் தொட்டார்களோ அதுவெல்லாம் அற்புதமாக மாறியது. வரலாறுகள் பதிவாகி இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தை கடன் அதிகமாக வாங்கி வைத்து விட்டார், இப்போ கொஞ்சோண்டு பழங்கள் இருக்கிறது, பேரித்த பழங்கள் எடுத்திருக்கிறது, எல்லா மக்களும் வந்து உன்னுடைய தந்தை கடன் தர வேண்டும் எனக்கு என்று தொந்தரவு படுத்துறாங்க, அவங்க இடத்துல வந்து சிபாரிசு பேசி கொஞ்சம் விடுங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழைத்துட்டு போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நின்று கொண்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லா பழங்களையும் ஒன்று சேர்த்து வையுங்க. எல்லா பழங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டது பேரித்த பழங்களை. அதற்கு மேல் நபிகளார் அந்த பேரித்த பழத்திற்கு மேல் அமர்ந்து கொண்டார்கள். சொன்னாங்க, ஜாபீரே, பழங்களை எடுத்து கொடுங்க, எவ்வளவு கடன் தர வேண்டுமோ அவ்வளவு கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பழங்களை கீழிருந்து எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் கொடுத்ததற்கு பின்னால் அநியாயத்திற்குரியவர்களே, நபிகளார் கொஞ்சம் கூட கீழே இறங்கவில்லை என்பதாக ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது.
இப்போ கணியத்திற்குரியவர்களே, எல்லாமே புகழக்கூடியவதற்காக வேண்டியே அல்லாஹ் நபிகளாரை தானாக பார்த்து பார்த்து படைத்தான் என்பதாக ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, எல்லாருக்கும் தெரியும், ஒரு நபி, தலை சிறந்த நபி, நபியினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறன்னு சொன்னால், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள், மலைகள் உட்பட எல்லாமே தஸ்பீகள் செய்யுமாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்து தஸ்பீ செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அவருடைய தஸ்பீகளுக்கு தோதுவாக பறவைகளும் சரி, மலைகளும் தஸ்பீ செய்யும் என்பதாக காணப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்களை எடுக்கும் பொழுது அந்த கல் நபிகளாரின் மீது ஸலவாத்து ஓதியது, நபிகளாரின் மீது ஸலவாத்து ஓதியது என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இணையத்திற்குரியவர்களே, உங்க எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போனாங்க. அந்த போரிலிருந்து ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. விருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? ஒரு யூத பெண்மணி. நபிகளார் அந்த விருந்தில் அமர்ந்து கொண்டிருக்க, எல்லாம் தோழர்களும் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்க, நபிகளார் அந்த யூத பெண்மணி அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு இப்படி கேட்டாங்க, ஏமா நான் என்ன தவறு செஞ்சு எதுக்கு இந்த உணவுல நீ விஷத்தை பாய்ச்ச? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த யூத பெண்மணி சொன்னாங்களாம், நான் ஒன்றும் விஷம்லாம் ஒன்றும் செலுத்தலையே, யார் உங்கள் இடத்துல சொன்னது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என்கிட்ட இந்த இறைச்சி தான் சொன்னது. என்ன தெரியுமா சொன்னது? யா ரசூலுல்லாஹ், என் மேல சாப்பிடாதீங்க, என்ன சாப்பிடாதீங்க, என் மேல விஷத்தை இந்த யூத பெண்மணி பாய்ச்சிட்டா என்பதாக சொன்னதாக ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது. இப்போ கணியத்திற்குரியவர்களே, புகழுக்குரியவர் யார் என்று சொன்னால், எல்லாம் வஸ்துக்களும் ஒரு மனிதரிடத்தில் பேசுகிறது என்று சொன்னால் அவர்தான் புகழுக்குரியவர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, வரஃபஅனா லக திக்ரக, உங்களுடைய நினைவுகளை நாம் உயர்த்தினோம் என்பதாக அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறையில் 94வது சூறாவில் 4வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். கணியத்திற்கும் பேர் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் வரலாறு என்று ஒன்று உண்டு. சுருக்கமா ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள். கொத்தனாரையோ மக்களை விட்டு கட்டவில்லை, ஜின்களை விட்டு பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள். கட்டும் பொழுது நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு அசாவை போன்று ஒரு கம்பை வைத்தவாறு தக்பீர் கட்டியவாறு நின்று கொண்டிருக்க, நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள் என்று இரவும் பகலுமாக ஜின்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிக்குது. பள்ளிவாசலை கட்டி முடித்ததற்கு பின்னால் 40 நாள் நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகி குச்சியில ஊண்டி நிற்கிறாங்க. 40 நாள் மரணித்ததற்கு பின்னாடி அப்படியே ஊண்டி இருக்கிறாங்க. அந்த செல் கரைத்ததற்கு பின்னால் கட்டை சாய்கிறது. நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்தார்கள். இந்த வரலாறு குர்ஆன்ல தஃசீர் பைலாவில பதிவு செய்யப்படுகிறது. கணியத்திற்கு இதை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜின்களை வைத்து வேலை வாங்கினார்கள். பெரும் அற்புதமாக பேசப்படுகிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பத்ர் உஹது போரில் மலக்குமார்களை இறங்கி வேலை செய்தார்கள் என்பதை வரலாற்றின் வழியாகவும் ஹதீஸின் வழியாகவும் குர்ஆனினுடைய விரிவுரை நூல்களிலும் பதிவாகி இருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொந்தக்காரர், புகழுக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியாப்பட்ட நபிகளாரை புகழ நாம் அனைவரும் கடமை பெற்று இருக்கிறோம். இன்னொரு வார்த்தையும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும் அற்புதம் நிறைந்தவர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பேர் ஒன்று உண்டு, மசீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. மசீஹ் அப்படின்னு தடபுவர் என்பது பொருள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னா கரங்களை வைத்து தடவுவார்கள், கண்ணு தெரியும். அதே போன்று களிமண்ணை எடுத்து அவர்கள் பறவைகளை செய்து அதை ஊதுவார்கள். ஊதும் பொழுது அந்த பறவைகளுக்கு ரூஹு வரப்படும். இதை பெரும் அற்புதமாக பேசப்பட்டு வருகிறது. கணியத்திற்குரிய அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்ல ஒரு கண்ணு மட்டும் வெளியே வந்து விழுந்துருச்சு. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், என் கண்ணு போர்ல கீழே வந்து விழுந்துடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கையில கண்ணை வச்சுட்டு கேட்கறாங்க, உனக்கு மறுமையை அல்லாஹ் உயர்ந்தரமான சுவனத்தை கொடுப்பான், அதை அப்படியே விட்டுடு அப்படின்றாங்க. வந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ்,
எனக்கு சொர்க்கத்திலையும் கண்ணு வேணும், இந்த உலகத்திலையும் கண்ணு வேணும். காரணம் என்ன? அதிகமான மக்கள் குறை சொல்றாங்க, இன்னைக்கு கண்ணு இல்லாம என்னால இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களை எடுத்து தடவினார்கள். எந்த அளவு என்று சொன்னால் முன்பை விட கண்ணு மிக பிரகாசமாக தெரிந்தது என்பதாக பதிவாகி இருக்கிறது. அந்த ஹதீஸுடைய நூல் பைஹக்கில இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய ஏடை குறிப்புல பதிவு செய்றாங்க. என்ன தெரியுமா? அபூ கத்தாதா ரலியல்லாஹு 80 வயசுல ஊசிக்குள்ள நூலை கோத்தாங்களாம். அந்த அளவு மிக பிரகாசமாக கண் பார்வை உள்ள ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள் என்பதாக ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மென்மேலும் நபிகளாரை புகழ்ந்து வாழக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.